ச்சே, இந்த சிஸ்டமே சரியில்லை. எல்லாம் தப்பாக இருக்கு. ஏய், நீ கேட்ட நீ இப்போ தானே புது சிஸ்டம் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் என்ன சிஸ்டம் சரியில்லை? ஐயோ சார், நான் நம்ம ஆஃபீஸ் சிஸ்டத்தை சொல்ல, வெளியில் சொசைட்டியில் எந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னேன் சார். அப்படி என்னடா சிஸ்டம் சரியில்லை? சார், காலையில் குளிக்கலான்னு பாத்ரூம் போனால் டேப்பை திறந்தால் தண்ணி தானே வரணும். கார்ப்பரேஷன் வாட்டருக்கு பதிலாக காற்று தான் சார் வந்துச்சு. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போகலான்ட்டு போனால், வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், போகிற வழியில் ரோடு ஃபுல்லாக பள்ளம் மேடுமாக இருக்குது சார். சரின்னு அடித்து பிடிச்சி ஒரு வழியாக ஆஃபீஸுக்கு போனால், ஒரு ஆஃபீஸர் என்னை பார்த்து ரெஸ்பான்ஸே பண்ணல சார். ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா சார்? அதுதான் சொல்கிறேன், சொசைட்டியில் சிஸ்டம் சரியில்லை சார். ஏண்டா டேய், நோட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, யாரா காசு அதிகமாக கொடுப்பான்னு பார்த்துட்டு அவனுக்கு ஓட்டு போடுறது, அப்புறம் கவர்மெண்ட் சரியில்லை, கார்ப்பரேஷன் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? சரி, போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்ட? ஓட்டு போடலை. இல்லை சார். இப்போயாவது எலெக்ஷன் வருமா, அது மாதிரி தெரியுமா? சரி, இந்த எலெக்ஷனாவது ஓட்டு போடுவியா? சார், அடிக்கிற வெயிலில் அசிங்கமாக நின்று க்யூவில் யார் சார் போய் ஓட்டு போடுறது? வேர்த்து கொட்டு சார். ஓட்டு போகிற உரிமையை உன் கையில் கொடுத்து உட்கார்ந்து எடுத்து விட்ட நகராத நீ எல்லாம் கவர்மெண்ட்டை பற்றி பேசவே கூடாது. முதல்ல நமக்கு யார் நல்லது செய்வான்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடு, அப்புறம் வந்து இதெல்லாம் பேசலாம். சரியா? இப்போதைக்கு அப்புறம் ஒரு பின் குறிப்பு, கம்பெனியில் காலையில் வந்து எப்படி புலம்பாமல் பொழப்ப பார்ப்போமா? 1000க்கும் 500க்கும் காசை வாங்கிட்டு 5 வருஷம் அரமனை வச்சுறது, அப்புறம் வந்து ஐயோ அம்மானு அடிச்சுக்க வேண்டியது.